பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி. போன வாரத்தில் நம்முடைய நாட்டில் நடந்த அநேக விஷயங்கள், முக்கியமாக பார்க்க போனால் பட்ஜெட் செஷன். அதற்கு முன்னாடி பட்ஜெட்டு செஷனுக்கு முன்னாடி ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தினாங்க. அதாவது நீங்கள் நாளைக்கு நடக்கிற பட்ஜெட்டுக்கு கூட்டத்தொடருக்கு எந்த இடமும் செய்யக்கூடாது, நாட்டினுடைய நன்மைக்காக செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் சொல்லி நடக்கிற அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்கில் எதிர்கட்சிக்காரர்கள் செம்ம வாங்கினாங்க. என்னது, எதிர்கட்சிக்காரங்களுக்கு நீங்கள் பேசுகிறதுல உரிமை கொடுக்க வேண்டும், எதிர்கட்சிகள் பேசும்பொழுது நீங்கள் மைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுற வேலையெல்லாம் செய்யக்கூடாது, அப்புறம் எங்கிட்ட சுவிட்ச் இல்லை உங்கள்கிட்ட சுவிட்ச் இல்லை இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தெரியும் அங்கே யார்கிட்ட என்ன சுவிட்ச் இருக்குன்னு. இப்படி ஒன்றொன்றாக நீட்டை பற்றி பேசுனாங்க. நீட்டை பற்றி பேசினா அவர் அதனுடைய மினிஸ்டர் சொல்கிறார், இல்லை அப்படி நடக்கலைன்றாங்க. அப்படி நடக்கலைன்னா 25 லட்சம் மாணவர்கள் எழுதின இந்த எக்ஸாம் ஏன் நடுரோட்டில் நிற்கிது? அப்போ ஒன்றும் நடக்கலைன்னா இப்போ சும்மா நடந்தது, அது பொருளியா இது? அப்போது இப்படியெல்லாம் விஷயங்கள் ஒரு பக்கம் நடக்க, இது உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் அந்த 56 பிரதமர் உள்ள வரார். அப்போ எப்பவுமே இந்த ரேடியோனுடைய ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா? ரேடியோனுடைய தன்மை என்ன? அது சொல்கிறது நம்ம கேட்கணும், அவ்வளவுதான். நம்ம திருப்பி பேச முடியாது. அந்த மாதிரி ரேடியோவாக இருக்கின்ற இந்த பிரதமர் போகிற போக்கிலே 5-6 ரிப்போர்ட்டருங்க வந்து சில கேள்வி கேட்டால் எப்பவுமே இவர் சொல்லணும், அவங்க அது எழுதணும். அதுதான் ப்ரெஷர் மீட்டுன்றது. மற்றவங்க போல் 100 கணக்கு மைக்கை வச்சு நீங்கள் கேளுங்க பதில் இதெல்லாம் இவருக்கு தெரியாது. ஏன்னா ஏதாவது தலையில் இருந்தால் தானே தெரியும். ஏன்னா ப்ராம்ப்டர் எல்லா இடத்துலையும் வேலை செய்யாத. இருந்தாலும் சில கேள்வி கேட்டன உடனே தெரிச்சு ஓடுற போக்கில் ஒரு விஷயத்த சொல்கிறார். நீங்கள் ப்ரெஸ்காரங்க ஒரு பொழுதும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இந்த நாட்டு ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களை பிரதமர் அமைச்சர், அதாவது என்ன நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கன்னு. அதாவது இவருக்கு ஒன்றுமே இல்லைன்னு தெரிச்சு அங்கே போகிறார் பார்லிமெண்ட்டுக்குள்ளே. அங்கே போனால் ராகுல் காந்தியும் எதிர்கட்சி தலைவராக நின்று நீட்டை பற்றி வச்சு வாங்குறாரு. அவரு டிஸப்பியர் ஆகிட்டார். ஆள் அட்ரஸே கிடையாது, எங்கே போனாருன்னு இல்லை. கடைசியில் தேடி பார்த்தா வீட்டில் போய் உக்காந்துட்டு இருக்கிறார் அவர். இது ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய லட்சணம். இவர்கிட்ட இருந்து நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? நாட்டினுடைய நன்மைக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது பிரியமானவர்களே. ஏன்னா அது காலத்தின் தோஷம், அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போது அப்படி நடப்போம் இப்படி நடப்போம், 140 தொகுதிகளில் ரீஎலெக்ஷன், அவ்வளோதான். 140 எம்பிகள், அவ்வளோதான். இப்போ பாரு என்ன நடக்க போகுதுன்னு. நான் அன்றைக்கும் சொன்னேன், ஒன்றும் நடக்க போகிறதில்ல. 10 ஓட்டுலையும் 5 ஓட்டுலையும் 500 ஓட்டுலையும் 200 ஓட்டுலையும் ஜெயித்தவங்க ஆண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க 5 வருஷம். அவர்கள் கோல்மால் பண்ண தான் செய்வாங்க. ஏன் பாம்பேயில் 48 ஓட்டுக்கு ஜெயித்த ஒரு எம்பி இன்னும் 2 சுற்று எண்ண வேண்டியது இருக்குது. அது தொடர்ந்து எண்ணாங்களா? எண்ணலை. இதில் கோல்மால் நடந்திருக்குன்னு எல்லாவற்றும் அப்படி அச்சவர் ஆணுவரை புட்டு வச்சாங்க. ஏதாவது நடந்ததா? நடக்கலை. 140 தொகுதிகளில் அப்படி இப்படிலாம் பேசினாங்க. ஏதாவது நடந்ததா? நடக்கலை, நடக்காதுங்க. அவ்வளோதான். ஜனங்க விட்டாங்க. நம்ம பார்ட்டிங்க தானே, நம்ம எதிர்கட்சி ஆளுங்க தானே. இதே தான் நம்ம நாட்டில் நடக்கும். இப்போ ஜனங்கிட்ட கேட்டு பாருங்கள் அது என்ன பாச்சுன்னு. அப்படி அது என்னது? அது 140 தொகுதியில் நடந்தது. ஓ, அந்த 140 தொகுதிங்களா? என்ன பண்ணுறது சார் இதான் சொல்லுவாங்க. அரசியல்வாதிகளும் எம்பிகளையும் அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே குட்டையில் ஓடுனா மாட்டேங்க. எல்லாருக்கும் அது காங்கிரஸாக இருந்தாலும் எவனுக்கும் திருடணும், சம்பாதிக்கணும். சரி, இந்த முறை திருட முடியலையா, 3 முறை திருட முடியலையா, 4வது முறைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், அவ்வளவுதான். இல்லை முட்டாள்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜனங்க தான் கழுதிங்க. ஜனங்க தான் முட்டாளுங்க, அறிவில்லாதவங்க. ஜனங்க பிரச்சனைக்குள்ளே வரணும், ஜனங்க புரட்சி எழுப்பணும். எங்களுக்கு இந்த நியாயம் வேணும். நாங்கள் செய்த ஓட்டு வேற யாருக்கோ, ஜெயிச்சது வேறு யாரோ. இது என்னது இது? அப்போ பாருங்கள், எங்கே இருக்குது ஜனநாயகம்? இருக்காதுங்க. ஜனநாயகம் இருக்கவே இருக்காது. இந்த பிஎன்எஸ்னுடைய விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பேசுனாங்க. சரி, இது தொடர்ந்து நிறைய பேர் இதை பற்றி பேசி இது யூடியூப்பில் பயங்கரமாக வரும், அதை நம்ம கேட்டு நம்ம அது ஜனங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தா அவ்வளோதான், பிஎன்எஸ்ஸை மறந்தாச்சு.
என்ன இருக்குது? எல்லாரும் ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய மனுநீதிக்கு ஏற்றபடி பிஎன்எஸ் இருக்குது. அதாவது அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் கவர்மெண்டில் இது பிராமணர்களுக்கும் இது நல்லா வழிவகுக்குது. அரசுக்கு எதிர்த்து கேள்வி கேட்காதபடிக்கு, ஒரு கலவரமோ இல்லைன்னா ஒரு புரட்சியோ செய்யாதபடிக்கு இந்த சட்டம் மனிதர்களுடைய ஜனநாயகத்தினுடைய குறவலியை பிடிச்சிருக்கு, கழுத்தை பிடிச்சிருக்கு, குறவலியை நசுக்கிறாங்க இந்த சட்டம். அவ்வளவுதான். அது போச்சு. பிஎன்எஸ் என்னன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அது எக்கடு போட்ட நமக்கு என்ன? இப்படி தான் எல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு இப்படி தான். ஏன் தெரியுங்களா? மற்ற நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, மற்ற நாடுகளில் ஒன்றோ ரெண்டோ மொழி, ஒன்றோ ரெண்டோ கலாச்சாரம், ஆனால் அவங்க சீக்கிரமாக ஒன்று சேருவாங்க. நம்ம நாட்டில் அது சேர்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. சீமான் சொல்ல அடிக்கடி, வாய்ப்பே இல்லை ராஜான்னு. அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை ராஜா. ஏன்னா தமிழ் அடி வாங்கிட்டோன்னு மலையாளி பார்த்து நிற்பான், மலையாளி அடி வாங்கிட்டோன்னு கன்னடக்காரன் பார்த்து நிற்பான். இவங்களுக்குள்ளேயே முல்லைப்பெரியார் தண்ணி சண்டை, காவேரி தண்ணி சண்டை, அப்படி தமிழ் எங்களுக்கு கரண்ட் தரல, உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தான் பிரச்சனை செஞ்சு வச்சுருக்குறாங்க. டிவைட் அண்ட் ரூல் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ 33 மாநிலங்கள் இருக்குது. இன்னும் அது பிரித்து கொண்டு போகும். அப்போ எங்கே மொழி வேறு, இதெல்லாம் வேறு. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி சேர்ந்தால் அதை பிசுங்கி நசுங்கி அதில் 2 பேர் வெளியில் வருவாங்க போவாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் பார்ப்பன புத்தி, பார்ப்பன ஐடி. இந்த நரித்தனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும். நிதிஷ் வந்தாச்சுன்னா அவ்வளவுதான். நிதிஷ் காலை வாருவார். 2 மாதத்தில் ஆட்சி கவனம். எங்கே கவனம்? 5 வருஷம் ஒரு பொண்ணாக்கும் நடக்காதுங்க. 5 வருஷமும் இவங்க ஆளுவாங்க. மோடி ஒருவேளை இறந்துட்டார், இல்லை ஒருவேளை ரிட்டையர்ட் ஆகிட்டார் 75 வயசுன்னு சொன்னால் அவங்க அடுத்த ஆளுங்களை கொண்டு வருவாங்க. எப்படி ஜெயலலிதாக்கு அப்புறம் இபிஎஸ் வந்தார், அந்த மாதிரி தான் அங்கே நடக்கும். புரியுதுங்களா? கெஜ்ரிவால் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3வது ஆட்சி அவங்களது தான். இப்போ எல்லா ஆஃபீஸரும் நினச்சாங்க, இடி அவங்களாம் நினச்சாங்க, ஒரு வேளை ராகுல் வந்தால் உடனே எல்லோரும் ராகுலை போய் காலை விழுந்துட்டாங்க. இப்போ பார்த்தாச்சு, நான் 5 வருஷம் எங்களை அசைக்க முடியாதுடா, அவ்வளோதான். மறுபடியும் அந்த இடி அதே பிடித்தான். உடம்பு பிடிக்கிறாங்க, சிவி பிடிக்கிறாங்க, ஐடி பிடிக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 மாதம்தான் சந்திரசூடு காலி பண்ணுவார். சந்திரசூடு இருந்து ஒன்றும் மோதியை பண்ண முடியாது. ஏன்னா சந்திரசூடு இந்துத்துவவாதி தான். மோதி என்ற இண்டிவிஜுவலை தான் அவர் பிடிக்கல தவிர, பிஜேபி கொள்கையும் இந்துத்துவவாதியும், அவரும் ஒரு பிராமணன் தான், அவரும் ஆர்எஸ்எஸ்காரர் தான், ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் சுப்ரீம் கோர்ட்டு அவங்க கையில் தான், எல்லாம் அவங்க கையில் தான். இல்லை இந்த எலெக்ஷனில் இவ்வளோ பிரச்சனை வந்தது, கேள்வி கேட்டு அதெல்லாம் நிப்பாட்டியா? எங்கெங்கெல்லாம் சந்தேகங்களுக்கு எல்லாம் நிப்பாட்டுன்னு சொல்லணும்ல. இப்போ எங்கே விவிபேட் கவுண்டிங்கிறதெல்லாம் வந்திருக்குமா வெளியில்? அதெல்லாம் சந்திரசூடுக்கு பிரச்சனை கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஆளுங்க. இப்போ பிஎன்எஸ்ல இப்படி சொல்லியிருக்கா, ஓகே, இன்றைக்கு நம்ம எதிர்கட்சி, நாளைக்கு நம்ம ஆளுங்கட்சி, அப்போ நமக்கும் இதே சலுகை தானே, நமக்கும் இது அதிகாரம் தானே. அப்போ நம்ம சட்டத்தை நம்ம ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாலும், சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்தாலும் ஜனங்க புரட்சி செய்ய மாட்டாங்களே. இதே தான். இது ஒன்றும் நமக்கு பிரயோஜனம் உள்ளதல்ல, ஜனநாயகத்துக்கு பிரயோஜனம் உள்ளதல்ல. சும்மா கொதிக்க வேண்டியது தான். ஒரு விஷயமும் இல்லை. இப்போ பாருங்கள், பட்ஜெட் வந்தாச்சு. இது எதுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளே பட்ஜெட் போட்டாங்களா இல்லை ஆந்திரா பீகாருக்குள்ளே பட்ஜெட்டா? ஆந்திரா பீகாருக்குள்ளே பட்ஜெட்டு. ஏன்னா ஆந்திரா பீகார் சீஃப் மினிஸ்டருங்க நினச்சாதான் மோடியுடைய கதரை அந்த சீட்டு அங்கே இருக்கும். ஆந்திராவும் பீகார் நினச்சாச்சுன்னா மோடி கவுந்துடும். அப்போ அவங்களுடைய வாயை அடைக்க வைக்கணும். அவங்க 5 வருஷம் எங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணணும். அப்போ அவங்களுக்கு வேண்டியது அவங்க செய்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம், வேறு ஒன்றுமல்ல. தமிழ்நாட்டுக்கு தமிழிச்சி என்ற அந்த இவங்க எம்பி, அதாவது இதை விட கேள்வி கேட்குறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு பட்ஜெட் செஷனில் கேள்வி கேட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? அதாவது கொஞ்சம் மான ஈனம் சூடு சொன்ன சீதாராமனுக்கு இருந்த நிர்மலா சீதாராமனுக்கு இருக்குமானால் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும். இல்லையே. ஏன்னா இவங்களே பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை மூடிட்டு தானே அவங்க பேசுகிறாங்க. நீ எந்த அளவுக்கு ஃப்ராடாக ஆளுக பண்ணுறன்றது அப்படி உரித்து, வாழைப்பழத்தை உரிக்கிறப்பல உரித்து காட்டினாங்க. நீ என்ன தான் உரித்து காட்டு, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் போகிற வழியில் போயிட்டே இருப்போம், எங்களுக்கு பெரும்பான்மை உண்டு அப்படின்றால் எங்களுடைய கூட்டணி, எங்களுடைய தனிப்பட்ட பெரும்பான்மைக்கு பிஜேபிக்கு இல்லாவிட்டாலும் கூட்டணியோடு நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அப்புறம் என்ன நடந்தது? அபிஷேக் பானர்ஜின்றவர் எழுதியிருந்தார். அவர் பட்ஜெட்டை பற்றி பேசும்போது அவர் டிமானிட்டைசேஷனை பற்றி பேசினார். உடனே ஓம் பிர்லா
ஸ்பீக்கருக்கு கொதிச்சு எழும்பிடுச்சு. நீங்கள் கடந்த கால விஷயம்லாம் இங்கே பேசக்கூடாது பாராளுமன்றத்தில் பேசும்போது அன்றாட நிகழ்ச்சி தான் பேசுகிறார். உடனே அவர் வாயில் அப்படி விரல வச்சு நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கல்ல, எதுக்கு? 50 வருஷம் முன்னாடி நடந்த எமர்ஜென்சி, 60 வருஷம் முன்னாடி ஜவஹர்லால் ஆண்டது இன்றைக்கும் பேசுகிறாங்களே பட்ஜெட் செஷன்லேயும் மற்ற செஷன்லேயும். அப்போல்லாம் நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தீங்கல்ல, இப்படி ஆக்ஷன் பண்ணார். அது ரொம்ப வலைதளங்கள் அந்த ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. வாயை மூடிட்டு இருந்தீங்களே, இப்போ நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி நடந்த டிமானிட்டைசேஷன் பேசுனா உங்களுக்கே வலிக்குது. அப்போது ஒரு சொல்ல பேசாதன்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்போ இதை விட என்னத்தை கேட்கணும்? வாடா போடாவான்னு கெட்ட வார்த்தையும் பாராளுமன்றத்தில் பேச முடியாது இல்லையா? அது நம்ம ரோட்டில் இருந்து அடிப்படி சண்டை போடும்போது பேச வேண்டிய வார்த்தைகள். ஆனால் பாராளுமன்றத்தில் எந்த அளவுக்கு தோல் உரித்து கீழ்மட்டமாக பேசணுமோ, கொஞ்சம் சோறு தின்ற உப்பு போட்டு சாப்பிட்ற மோதியாக இருந்தால் இதற்கெல்லாம் கொஞ்சம் அஞ்சிருக்கணும், பதில் சொல்லியிருக்கணும். இல்லை ஓம் பிர்லாக்காவது இந்த ஸ்பீக்கருக்காவது புரிஞ்சிருக்கணும். சீதாராமனுக்கு கொஞ்சமாவது மானம் வைக்கிறத பதில் சொல்லியிருக்கணும். ஊருக்கே தெரிஞ்சிடுச்சு இது ஒரு ஃப்ராடு, யூஸ்லெஸ் பட்ஜெட். இது பட்ஜெட் இல்லை, பேசாமல் உட்காந்துருக்கலாம். போன பட்ஜெட்டில் என்னென்ன சொன்னாங்களோ அதே தான் இதெல்லாம் மறுபடியும் பலன்னு சொல்லியாச்சு. தமிழ்நாடுனுடைய சில விஷயங்களை அவங்க கொண்டு வந்த சில விஷயங்களும் பட்ஜெட்டில் அப்படி எல்லாம் சொல்கிறதுல எந்த விஷயமும் இல்லைங்க. அதாவது இது எப்படின்னா, ஒரு பிக்சரில் ஒரு காமெடி இருக்குது. செந்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளாக இருந்தார். கவுண்டமணி செந்தில், அந்த செந்தில் சொல்கிறேன், காமெடியன். அப்புறம் திடீர்னு அவர் பணக்காரர் ஆகிடுறார். பணக்காரனான பிறகு அவரை பார்க்குறதுக்கு ரிப்போர்ட்டருங்கெல்லாம் வராங்க. வரும்போது, சார் நீங்கள் அப்படி சார், நீங்கள் இப்படி சார், நீங்கள் எவ்வளோ தான தர்மம் பண்ணுவீங்க சார், உங்களுடைய கஷ்டப்பாடு எங்களுக்கு தெரியும் சார், அப்படி புகழ்ந்து பேசுவாங்க. பேசிட்டு எங்களுடைய இதுக்கு நீங்கள் ஏதாவது இது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரும் சொல்லுவார், கொடுப்பேனே. அவர் ஒருத்தனை கூப்பிட்றார், ஒரு பியூனை போல் ஒருத்தனை கூப்பிட்டு, டேய் அந்த செக் எடுத்துகிட்டு வாடா, அந்த செக்கில் இவங்களுக்கு வேண்டியது நான் எழுதுகிறேன், நான் சொல்கிறேன், அதை நீ எழுதுறா, ஃபஸ்ட்டு புக் எடுத்துகிட்டு வாடா, இவங்களுக்கு ஒரு 50,000 எழுது, அவங்களுக்கு ஒரு 50,000 எழுது, 70,000 எழுது, இவங்களை போல் நல்லவங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓஹோ இவர்கிட்ட 5 பைசையும் கிடைக்காதுன்னு. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் இல்லாததும் பொல்லாததுமாக என்னை பேசி என்னை பெருசுப்படுத்துனீங்க, எதுக்காக? அப்போ அவங்க சொல்கிறாங்க பதில், இல்லை உங்களுக்கு அப்படிலாம் பேசணும் சந்தோஷம் உண்டாகுமல்ல. அப்படின்னா எனக்கு சந்தோஷம் உண்டாகிறதுக்கு நீங்கள் பேசுகிறீங்களே தவிர அது உண்மை இல்லை, கரெக்டு தானே? ஆமாம் சார், அதே மாதிரி தான் நான் இவங்களுக்கு 50,000 கொடு, அவங்களுக்கு 1,00,000 கொடு, இவங்களுக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் திட்டத்தை வகுப்போம்னு சொன்னப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிடுச்சு இல்லை? ஆமாம், அவ்வளோதான். அதே மாதிரி தான் நானும் சந்தோஷம் சொன்னேன். இப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? ஒன்றும் ப்ராக்டிக்கலில் வராது, எல்லாம் வாய் பேச்சோட இல்லை வடை சுடுறதோட சரி. 10 வருஷம் வடை சுட்டாச்சு, ஜனங்க சாப்பிட்டு திகட்டு போய் இப்போ சாப்பிட்றதுக்கு இல்லாமல் ரோட்டில் பட்டினி உட்காந்துட்ருக்குறாங்க. இப்போ புது வடை சுடுறாங்க. எம்என்சியில் வேலை கிடச்சாச்சுன்னா முதல் சம்பளம் நாங்கள் கொடுப்போம், அப்புறம் அந்த திட்டம் இந்த திட்டம், வருஷத்துக்கு 40-50 லட்சம் ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு, 2 கோடி வருஷத்துக்கு போயாச்சு. 2 பேருக்கு வேலை கொடுக்க முடியல 10 வருஷத்தில். இப்போ நிர்மலா சீதாராமன் புது விஷயத்தை கொண்டு வராங்க, அந்த வேலை வாய்ப்பு திட்டம், இந்த வேலை வாய்ப்பு திட்டம், 1000 புதிய ஐடிஐயை தொடங்குவாங்க, அது தொடங்குவாங்க, எல்லாம் தொடங்குவாங்க. எவ்வளோ நல்ல இது தெரியுமா? ஆனால் எய்ம்ஸுடைய செங்கல் இன்னும் உதயநிதி ஸ்டாலின் கையில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் முதல்ல எடுத்துன்னு போயிட்டார். அப்போ 1000 ஐஐடி தொடங்குறதும் ஐடிஐ தொடங்குறதும் வேலைவாய்ப்பு திட்டங்களும், அதான் வாய் நிறைய வேலைவாய்ப்பு திட்டங்கள், எம்எஸ்எம்இக்கு வேண்டிய அந்த திட்டங்கள் இந்த திட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, ஒரு குறைச்சலும் கிடையாது. இதெல்லாம் திட்டங்கள் தான். ப்ராக்டிக்கலாக கிடச்சது யாருக்கு? வெறும் பீகாருக்கும் தெலுங்கானாக்கும் ஆந்திராவுக்கும் மட்டும்தான். அப்புறம் 40லேருந்து 35, அதாவது கழுது தேஞ்சு கட்டெரும்பாச்சுன்றது போல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுங்களுக்கு, ஃபாரின் கம்பெனிங்களுக்கு இங்கே 40% இருந்து 35 ஆக்கி 30 ஆக்கி இப்போ 25 ஆக்கி குறைச்சிட்டாங்க. அப்போ எத்தனை லட்சம் கோடி டேக்ஸ் மணி குறையுது பாருங்கள். அப்புறம் எத்தனையோ கோடி எழுதி தள்ளிட்டாங்க, அது வரா கடன்னு போயாச்சு. புரியுதுங்களா? விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் ஹரியானா பார்டரில்.
அவங்களுக்காக ஒரு வாய் திறந்தாங்களே நிர்மலா சீதாராமன். அவங்களுக்கு உரத்தில், விவசாயிகளுக்கு உரம் ரொம்ப தேவைப்படுகிற விஷயம், அதில் இவ்வளோ சப்சிடி கொடுக்குறோம் இல்லைன்னா அது ஒன்று. அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி இப்படி இருக்குது, கார்ப்பரேட்டுக்குன்னு தள்ளுபடி இருக்குது, அவங்களுக்கு டேக்ஸ் கம்மி பண்ணுறாங்க. ஆனால் மற்ற விஷயங்களெல்லாம் நம்மை போல் பொதுமக்களோட ரத்தத்தை குடிக்கின்ற ஃப்ராடு பிஜேபி இப்போ அப்படி கொண்டு வந்தாச்சு. அதை பற்றி அண்ணாமலைக்கு ஒன்றுமே பேசுகிறதுக்கு இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கு பிறகு கொள்முதல் கொள்ளக்கூடிய அந்த நெல் கோதுமை இதுக்கெல்லாம் மினிமம் இவ்வளோ ரேட்டு, அதெல்லாம் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தையே கிடையாது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடெல்லாம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் பட்ஜெட்டில் அந்த வார்த்தையே வாசிக்கலை. அப்போ யாருக்காக உள்ள கவர்மெண்ட் இது? யாருக்காக பிரதமர் இவர்? ஆனால் அவங்க தமிழ்ச்சி சொல்லும்போது பீகார் கொடுத்துருக்கிறது எவ்வளோ? 1200 சில்லற கோடி தான் போன பிப்ரவரி மாதத்தில் ஜிஎஸ்டி செட்டில் பண்ணுது. 1200 சில்லற கோடி தான் பீகார்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிடச்சிது. ஆனால் அந்த பீகாருக்கு கொடுத்தது எவ்வளோ? 49,000 சில்லற கோடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அதே நேரத்தில் தமிழ்நாடு கொடுத்தது எவ்வளோ? 1,19,000 சில்லற கோடி. தமிழ்நாடு கிடைச்சது எவ்வளோ? நிதி ஒதுக்கீடு வட்ட 0. நல்லா சொல்கிறாங்க அவங்க, நல்லா சொன்னாங்க, சூன்யம், ஜீரோன்ட்டாங்க அவங்க. அப்போ பாருங்கள், இது முதலமைச்சர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது. அதுக்கு தான் இவர் நம்ம பிரகாஷ்ராஜ்ன்றவர் நல்லா ஒரு ட்விட்டரில் போட்டிருக்கிறார், என்னது, இந்த பட்ஜெட் ஃபார் பீகார் அண்ட் ஆந்திரா பிரதேஷ் 2 states, ஃபார் அதர் ஸ்டேட்ஸ் சொல்லிட்டு வாழையில் அல்வா வச்சு காட்டியிருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் அல்வா கொடுத்துட்ருக்காங்கப்பான்னு. அவ்வளோதான், அல்வா தான். நாமெல்லாம் அவர்களுக்கு நம்முடைய 1 பைசாவுக்கு 10 பைசாவுக்கு பள்ளி மிட்டாய் தின்னாலும் அதில் 2 பைசா டேக்ஸ் கொடுக்குறோம், தெரியுங்களா? அது யாருக்கு போகுது? மற்ற ஸ்டேட்டுக்கு போகுது, முக்கியமாக பீகாருக்கு, அப்புறம் யூபிக்கு. அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். இது ஒரு ஜனநாயகமாக இது? அவர் பிரதமர் என்றால் ஓட்டு போட்டு பிரதமர். அப்போ யாரெல்லாம் அவர் ஓட்டு போட்டு பிரதமரானாங்களோ அவங்களுக்கு ஒரு பிரதமர் தான், போடாதவர்களுக்கும் ஒரு பிரதமர் தானே. அதனால் ஆட்சி புரியுது, எல்லாருக்கும் ஆட்சி புரியணும். நீ எங்களுக்கு ஓட்டு போடணும் மட்டும் தான் ஆட்சி செய்கிற, அப்புறம் எங்களை இந்தியா விட்டு கழட்டி விடு, தென்னிந்தியாவை இந்த இந்தியாவிலேருந்து கழட்டி விட்டுரு, எங்களுக்கு நீங்கள் தேவையே இல்லை. அதனால் இப்போ எலெக்ஷன் தெரிஞ்சுது. கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, உனக்கு என்ன இருக்குது? காரி துப்பிட்டாங்க ஜனங்க. ஏதோ டிடிபி இருக்கிறதுனால பிஜேபிக்கு கொஞ்சம் சீட்டு கிடச்சிடுச்சு, அவ்வளோதான். வேறு பிஜேபிக்கு எங்கே சீட்டு இருக்குது? கர்நாடகத்தில் மொத்தம் கொஞ்சம் இருக்குது, அது இன்னைக்கு வந்து அதுவும் இருக்கிறதும் போயிடும். அப்போ சவுத்தை வேண்டாம், சவுத்தை இந்தியாவிலேருந்து பிரிச்சிரு, செப்பரேட் ஸ்டேட் ஆக்கிடு, எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது, நாங்கள் எங்களோட ஒட்டிகிட்டு இருக்கணும், தேவையில்லை, பிரித்து விடு. இங்கே மறுபடியும் ஒரு விடுதலை போர் இங்கே வரணும். இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கும்பலில் இருந்த நாடு விடுதலையாக வேண்டுமென்றால் இங்கே ஒரு புரட்சி வெடிக்கணும். இங்கு மறுபடியும் ஒரு ஃப்ரீடம் வார், வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஆட்சி மாற்றம் செஞ்சோமோ அதே போல் இந்த ஃப்ராடும் கையிலேருந்து ஆட்சி மாற்றம் செய்கிறதுக்கு ஒரு விடுதலை போர் செய்ய வேண்டும். இல்லைன்னா இங்கே நம்மளை நிம்மதியை இவங்க வாழ விட மாட்டாங்க. அங்கே தான் இந்த விஷயம் போய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்கள், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறமா ஜம்மு காஷ்மீரில் போன 2 வாரமாக ஒரு 10 நாள் எடுத்து பார்த்தா 4-5 கலவரம் நடந்து குண்டு வெடிச்சிடுச்சு, கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க. உடனே பிரதமருக்கு அப்படியே கொலை நடுங்குது, வயிற்றில் வலிக்குது. ஏன் தெரியுமா? ஜம்முவில் இருக்கிற இந்துக்கள் எல்லாம் பிராமணர்கள், உயர்ந்த வர்க்கம். அப்போ அவருக்கு வலிச்சுது. அப்போது நாங்கள் அங்கே இராணுவத்தை அனுப்புங்கன்றார். ஜம்முவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இராணுவத்தை அனுப்புங்கன்றார். அடம் என்னத்தை சொல்கிறது, என்ன தின்றவனு தெரியல. 1.5 வருஷமாக மணிப்பூரில் ஸ்திரீகளை, அதுவும் ஒரு ஜவானுடைய மனைவியை அமனமாக நடத்தி பப்ளிக்காக கூட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அதை வீடியோ எடுத்து அவனை கொன்னுட்டாங்க, ஜெயிலில் போட்டு. அந்த நாட்டில் இன்னும் கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்திரீகளுக்காக ஒரு ஒதுக்கீடோ ஒன்றும் கிடையாது.
அங்கே இராணுவத்தை அனுப்ப வேண்டாம். 1.5 வருஷமாக இவருக்கு இராணுவத்தை அனுப்ப வேண்டாம். ஏன்? அங்கே தாக்கப்படுகிறது குக்கி என்ற இனத்தார், கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கின்ற கம்யூனிட்டி. அவருக்கு அப்போ வலிக்காது. மணிப்பூருக்கு இராணுவத்தை அனுப்ப வேண்டாம். ஆனால் இங்கே 4-5 குண்டு வெடிச்சிருச்சு ஜம்முவில், உடனே அவருக்கு இராணுவத்தை அனுப்பணும், அங்கே கட்டுப்படுத்தணும். நீ எல்லாம் ஒரு பிரதமராயா? நாக்கு பிடுங்கி சாவியா? நீ எவ்வளோ பிரதமராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். நீ நாக்கு பிடுங்கி சாவு. இல்லை ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் தலை இது பண்ணிவிட்டு அதில் முழுகி சாவு. அது கூட லாய்க்கு இல்லாதவன். நீ எப்படி பாரபட்சம் பண்ணுறாரு? அப்போனா இவங்களுக்கு பிராமணனுக்கு வலிச்சா இவருக்கு வலிக்கும், குக்கிங்களுக்கு அதில் கிறிஸ்துவ எது பண்ணாலும் கவலையே கிடையாது. அதே கவர்மெண்ட்டு தான் இன்றைக்கும் ஆண்டு கொண்டு இருக்கு. அதே கவர்மெண்ட் இன்றைக்கி ஆண்டு கொண்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நடந்ததுன்னா ராஜினாமா செய். இங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏன் மணிப்பூரில் சரியாக இருக்கா சட்டம் ஒழுங்கு? நீ எல்லாம் ஒரு பிரதமராயா? அமித்ஷாவில் ஒரு ஹோம் மினிஸ்டரா? நீ பிரதமராக இருக்கிற எல்கேஜி படிக்கிற பையனை உட்காரவே, அவன் இதோட நல்லா ஆட்சி செய்வான். இல்லை ஒரு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காத, வாயும் பேச முடியாத ஒருத்தனை உட்காரவை பிரதமர் சீட்டில், இதோட நல்லா ஆட்சி செய்வான். ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு தீனி பண்டாரத்தை கொண்டு போய் ஒரு மனுஷன் ஓடி ஆடுறான். அவ்வளோதான். மனுஷத்தன்மை இல்லாத ஒரு மிருக குணம் கூட இல்லை இந்த மனுஷனுக்கு. அவனை போய் பிரதமரை உட்கார வச்சுட்டு ஜம்முவுக்கு இராணுவத்தை அனுப்பணுமா? என்ன நடக்குது பாருங்கள். எவ்வளோ பெரிய ஊழல் மன்னன் தெரியுமா, ஃப்ராடு தெரியுமா இந்த ஆள். பிஜேபிக்காரர் கேட்குறாங்க, ஊழல் நடந்திருக்கா பாருங்கள். 2 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு செயல் இப்போ தான் வெளியில் வருது. அப்போ எந்த அளவுக்கு அந்த கூட்டு கொள்ளடிக்கிறாங்க பாருங்கள். கொள்ளடிக்கிறாங்க இவங்க. அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரானிக் லிமிட்டெடு, பெங்களூரில் பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டெடு போல் சென்ட்ரல் எலக்ட்ரானிக் லிமிட்டெடு இதோட கொஞ்சம் பெருசாக அது. அதை அந்த கம்பெனி 2,90,000 சில்லற ஸ்கொயர் மீட்டர் இடம் கொண்ட அந்த கம்பெனி. அதில் அவ்வளோ பெரிய பில்டிங்ஸு, மிஷினரிஸு, வேலைக்காரர்கள் எல்லாம் இருக்குது. சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடு ஒவ்வொரு வருஷமும் 600-700 கோடிக்கு அது லாபத்தை உண்டாக்குற கம்பெனி. ஒவ்வொரு வருஷமும் நட்டத்தில் போல, புரியுதுங்களா? நட்டத்தில் போல் அந்த கம்பெனி லாபத்தை ஈட்டி கொடுக்குற கம்பெனி அது. அந்த கம்பெனியை வெறும் 210 கோடிக்கு விற்றுருக்கிறார். டெல்லியில் இருக்கின்ற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு அவர் விற்றுருக்கிறார். அந்த ஃபினான்ஸ் கம்பெனி டுபாக்கூர் கம்பெனி, அது நட்டத்தில் போய் முழுக போகிற கம்பெனி. அந்த கம்பெனிக்கிட்ட 210 கோடிக்கு இவர் விற்றுருக்கிறார். சிஎல் எதுக்கு விற்கணும்? ஒவ்வொரு வருஷமும் 600-700 கோடி லாபம் ஈட்டி கொடுக்குற கம்பெனியை விற்கணுமா? அப்படி லாபம் கொடுக்குற கம்பெனியை நம்ம விற்க வேண்டும் என்றால் அந்த வெறும் லாபத்தினுடைய 30 மடங்கு கொடுக்கணும் காசு அந்த கம்பெனியை வாங்கணும்னா. இடத்துக்கு வேறு விஷயம். அதாவது குட்வில் மட்டும் 30 டைம்ஸ் கொடுக்கணும் குட்வில். அப்புறம் இடத்தினுடைய விலை அதெல்லாம் வேறு. இடத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு டெல்லி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ரேட்டு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 21,000 ரூபா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல இருக்கின்ற கவர்மெண்ட் ரேட்டு. அப்புறம் நடைமுறை ரேட்டு வேறையாக இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் இல்லை, இடம் வாங்க போனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனால் கவர்மெண்ட் ரேட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபா இருக்கும். இது ஸ்கொயர் மீட்டர் நான் சொல்கிறது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபா இருக்கும். இப்போ நம்ம ஊரில் 40-30 இல்லை 200 ஸ்கொயர் ஃபீட்டுனா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 ரூபா இருக்கும். ஆனால் அந்த 500 ரூபாய்க்கெல்லாம் வாங்க கிடைக்காது. 500 ரூபானா 12 லட்சம் தானே ஆச்சு ஒரு கிரவுண்டு வாங்கிறதுக்கு. ஆனால் நம்ம வாங்க போனால் அதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் இருக்கும். அதுதான் அங்கே ரேட்டு. பட் கவர்மெண்ட் ரேட் அவ்வளோ இருக்காது. ஆனால் இது கவர்மெண்ட் ரேட்டு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 21,000 ரூபா. ஸ்கொயர் மீட்டர் 21,000 ரூபா. அப்போ 2,90,532 ஸ்கொயர் மீட்டர் லேண்டுக்கு எத்தனை கோடி வேணும் யோசிச்சு பாருங்கள். ப்ளஸ் அங்கே மிஷினரிஸ், பில்டிங், அதுக்கெல்லாம் வேறு ரேட்டு. குட்வில் மட்டும் 30 டைம்ஸ். அப்போ 30 டைம்ஸ்னால் 700 கோடின்னு வச்சுக்கோங்க. 30 டைம்ஸ்னால் எவ்வளோ ஆச்சு? 21,000 கோடி குட்வில் கொடுக்கணும். ப்ளஸ் இடம், பில்டிங், மிஷினோட விலை வேறு. அதே எத்தனையோ வருது.
புரியுதுங்களா? அப்போ 2 லட்சம் 3 லட்சம் கோடிக்கு விற்க வேண்டிய கம்பெனியை 210 கோடிக்கு விற்றுருக்கிறாரு. யாருக்குமே தெரியல. எந்த ஊடகமும் இது பேசலை, பேப்பரில் இது வரல. அப்போ இந்த கோதி மீடியாக்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் நடக்குது. நார்த் கொரியா என்ற அந்த கம்யூனிஸ்ட் நாடு இருக்குது இல்லைங்களா, உலகத்திலேயே ஹெல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அங்கே கூட இந்த அளவுக்கு கோல்மால் நடக்குமான்னு தெரியாது. ஒருவேளை கோல்மால் நடந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது கம்யூனிஸ்ட் நாடு, அங்கே பேச்சு உரிமை இல்லை, அங்கே ஜனநாயகம் கிடையாது. புரியுதுங்களா? இது ஜனநாயக நாடுன்றாங்க, பேச்சுரிமைன்றாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் மூடி மறைச்சி குப்பை தொட்டியில் போட்டு சவப்பொட்டியில் வச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சாச்சு. யாராவது கேட்டாங்களா இது? யாராவது கேட்குறாங்களா இது? இல்லை. இப்படி நாட்டினுடைய ஒவ்வொரு பப்ளிக் செக்டர் கம்பெனியும் 1 லட்சம் 2 லட்சம் கோடிக்கு விற்க வேண்டியது 200 கோடிக்கு 300 கோடிக்கு விற்கிறாங்க. கேட்டால் நீ தேச துரோகி உள்ள. ஏன்னா கவர்மெண்ட்டை பற்றி கேட்கக்கூடாது, திட்டங்களை கேட்கக்கூடாது, கவர்மெண்ட் செயலில் நம்ம தலை போடக்கூடாது. இப்படி ஒன்றொன்றும் செஞ்சிட்ருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம் சொல்லப்போனால் பாம்பேயில் தாராவாய் பாருங்கள். இது டெல்லியில், ஏன்னா சீஃப் மினிஸ்டர் இப்போ அங்கே இல்லை டெல்லியில். அப்போது அங்கே மினிஸ்டர்கள் இருக்கிறது, இது அவங்களுக்கு வெளியில் கொண்டு வந்து பேச முடியல. இதுதான் குறவழியை நசுக்கிறதுன்றது இதுதான். ஆனால் பாம்பேயில் அதே போல் தாராவாய் உலகத்திலேயே பெரிய சேரின்னு சொல்லலை, ஏஷியாவில் பெரிய சேரின்னு சொல்லலாம் தாராவாய். அது எத்தனையோ ஏக்கர் இருக்குது அந்த இடம். அதை அப்படியே அதானிக்கு கொடுக்குறாங்க அந்த ஜனங்க. ஆனால் இப்போது ராகுல் காந்தி பேசுகிறார், அதை உத்தவ் தாக்கரே தாங்குகிறார். அவர் பேசுகிறார், ராகுல் காந்தி அதை சப்போர்ட் பண்ணுறார். ஏன்னா எலெக்ஷன் வருகிறது இந்த வருஷம், செப்டம்பர் அக்டோபர்லேயுமே எலெக்ஷன் வருகிறது மகாராஷ்டிராவில். அந்த ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 500 ஸ்கொயர் ஃபீட் இடத்த கொடுத்து வீடு கட்டி கொடுக்கறதாக அவங்க பேசுகிறாங்க. அதே இடத்துல ஒரு பொழுதும் இந்த இடத்தை நாங்கள் விற்கிறதுக்கு விடமாட்டோம் என்று சொல்கிறாங்க. அது எந்த முறைக்கு நடைமுறை வரும்னு சொல்ல முடியாது. அதானி அதை கைப்பற்றுறார். இப்படி ஒரு நபருக்காக இந்த பிரதமர் ஊர் சொத்தெல்லாம் விற்று, குஜராத்திங்களுக்கு விற்று அவங்கள பணக்காரனாக பார்க்குறார். சொந்த உழைப்பினால் அல்ல அதானியெல்லாம் பணக்காரனானது. எல்லாம் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி போன்றவர்கள் ஆரம்பித்த பப்ளிக் செக்டர் கம்பெனிகளை எல்லாம் ஆயிரக்கணக்கு லட்சம் கோடி விலையானதெல்லாம் 100 கோடி 200 கோடி 300 கோடிக்கு அவருக்கு கொடுத்து அதானிக்கு சொத்து சேர்த்து உலகத்திலே இத்தனாவது பணக்காரன் அத்தனாவது பணக்காரன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சொந்த உழைப்பில் வரணும் மேலுக்கு. இப்போ பாருங்கள், எலான் மஸ்க், பில் கேட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாருங்கள், எல்லாம் அவங்களோட சொந்த உழைப்பில் வராங்க. மற்றவங்க வயிற்றில் மண்ணு போட்டல வருகிறது. இது ஊர் சொத்தெல்லாம் அவங்க பேரில் எழுதி கொடுத்து அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுறார். இதுக்கு ஒரு பிரதமர் தேவையா? குஜராத்திகளுக்கான பிரதமர், ஆந்திராக்கான பிரதமர், பீகாருக்கான பிரதமர், பிராமணர்களுக்கான பிரதமர், இந்துக்களுக்கான பிரதமர்னு சொல்ல முடியாது, பிராமணர்களுக்கான பிரதமர். இப்போ யூபியில் பாருங்கள், இந்த கான்வர் யாத்திரா போய்கொண்டிருக்கு. போகும்பொழுது வழியோரங்களில் ஜூஸு, மாம்பழம், பழங்கள், சாப்பாடு, ஹோட்டல் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அங்கே இத்தனை வருஷமாக அதிகமாக இஸ்லாமியர்கள் தான் அந்த கடைகளை நடத்துங்கிறாங்க. உடனே யோகிக்கு வலிக்குது. கடைக்காரனுடைய பெயர், வேலைக்காரர்களுடைய பெயர் அதில் எழுதி போடணுமா? எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் எல்லாம் ஒரு பெரிய விஷயம் செஞ்சாங்க. என்ன தெரியுங்களா? பெயர், கடையுடைய பெயர் என்னது? அன்பின் கடை, மொஹப்பத் கா துக்கான், அன்பின் கடை. ராகுல் காந்தியுடைய ஃபோட்டோ. ஓனர் நோ ஹிந்து முஸ்லீம். என்ன பண்ண முடியும்? நீ பேர் எது கேட்குற? நீ இந்த முஸ்லீம்ன்றதுனால தானே லிஸ்ட்டை போட்டாங்க. ஷாப் நேம், எல்லா கடைக்கு முன்னாடி ஷாப் நேம் மொஹப்பத் கா துக்கான் அப்படின்னா அன்பின் கடை, ராகுல் காந்தியோட ஃபோட்டோ. ஓனர்ஷிப் நோ ஹிந்து முஸ்லீம். நீ வேணால் சாப்பிட்டு போ. இதை விட அசிங்கம் வேறு ஏதாவது வேணுமா? அதுக்கடையில் மொஹுவா மொய்த்ரா வேறு யாரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகிறாங்க, கேஸ் போடுறாங்க, அது தடை செய்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு. ஒரு கடை நடத்தும்போது அவங்க இஸ்லாமா, இந்துவா, கிறிஸ்டின்னு பார்க்கணுமா?
எப்படியெல்லாம் மதத்தை வைத்து நாட்டை பழுவுப்படுத்த பார்க்குறாங்க பாருங்கள். இவங்களெல்லாம் உயிரோட வச்சுருக்கணுமா? இவங்களாம் சீஃப் மினிஸ்டர் லாய்க்கா? இப்படி இல்லாமல் கடவுளை வர்ஷிப் பண்ணணும். இது ஒரு ஜனநாயக நாடு தானே. பிஜேபிக்காரன் எவனுக்கும் வாயில் அது பேசுகிறதுக்கு. அப்போ தான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், சரி நீங்கள் இந்த கடைக்கெல்லாம் பண்ணுறீங்கல்ல பேர், இதே யூபியில் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுற கடைங்க இருக்குது, மன்னிக்கணும், ஃபேக்ட்ரிங்க இருக்குது. எல்லா ஃபேக்ட்ரிக்கும் மத்தியத்திலையோ ஆரம்பத்திலையோ முடிவிலையோ கான்னு பேர் வரும். ஏன்னா அது இஸ்லாமியன்னு காட்டுறதுக்கு. சரி, இந்த கடையுடைய இந்த கம்பெனியுடைய பெயர் என்ன, இதனுடைய ஓனர் பெயர் என்ன, வேலை செய்யறோட பெயர் என்ன, நீங்கள் லிஸ்ட்டு போடுவீங்களா? போட முடியுமா இவங்களால? ஏன்னா எல்லா பீஃப் எக்ஸ்போர்ட்டும் இந்துக்களது, பிஜேபிக்காரங்களது தான். வேலை செய்கிறவங்களாம் ஹிந்துஸ் தான், இஸ்லாமியர்களும் வேலை செய்கிறாங்க. பேருக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்ட்னராக 1-2 இஸ்லாமியனும் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மிச்சம் எல்லாம் மெயின் ஓனர் யாருன்னா எல்லாம் பிராமணர்கள், இந்துக்கள் தான் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல. இது இவங்களால் போட முடியுமா? பேர் போட முடியாதுல்ல. அப்போ இவங்கள எதில் அடிக்கணும்? மனுஷ கழிவில் தொடப்பத்தை வச்சு அடிக்கணும். அப்போ அந்த தொடப்பத்துக்கு வெக்க இருக்கும். இந்த மாதிரி மதத்தையும் நம்பிக்கையும் வச்சு பிளவுபடுத்துகின்ற ஃப்ராடு கூட்டங்கள், பட்சபாதம் பண்ணி ஆளுகை செய்கின்ற ஒரு பிரதமர். நன்றாக தான் பிரகாஷ் ராஜ் சொன்னார், 2 மாநிலத்துக்கான பட்ஜெட் இது, மற்ற மாநிலத்துக்கான பட்ஜெட்டு சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் நீங்கள் வாழை இலையில் அல்வா சாப்பிடுங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் கேட்குறது நல்லா தான் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் இன்னாதான் நீங்கள் அசிங்கப்படுத்தினாலும், நீங்கள் எப்படியெல்லாம் பச்சையாக பேசினாலும், எப்படியெல்லாம் தோல் உரித்து காட்டினாலும், இவங்களுக்கு எருமாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி தான். அந்த எருமாட்டுக்காவது ஒரு சொர்ணம் இருக்கும், அந்த அளவு கூட இல்லை. என்னமோ பெருசாக வாய்க்கில் ஒரு பூட்னு பேசுவாங்களே தவிர ஒரு புண்ணாக்கம் இல்லை. இவங்க நினச்சது சாதிப்பாங்க. எப்படி அரசியலில் வேலை செய்கிறவர்கள் ஆர்எஸ்எஸில் பங்கு பெறலாம் என்று சொன்னார்களோ, அதாவது 58 வருஷமாக இருந்த அந்த சட்டத்தை அவர்கள் நீக்கினாங்களோ, அதுக்கு அர்த்தம் இனிமேல் எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ மையம் வரும், இந்த நாடு 25 ஹிந்து நாடாகும். அப்போவும் புரட்சி வெடிக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் நடக்காது. அடிமைகளாக வாழ்வாங்க இவங்க. ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் ஃப்ராடுங்க தான். அவன் குடும்பத்துக்கு லட்சங்கள் கோடிகள் இருக்கா, அது போதும். ஜனங்க எக்கேடு கெட்டு போட்டோம். புரியுதுங்களா? ஏன்னா ஜனப்பற்றுதல் இருக்கின்ற ஆட்சி ஆட்களெல்லாம் இல்லை. அது ஸ்டாலின் ஆனாலும் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. அவர் செய்கிறார், என்னமோ ஃப்ரீ பாஸ் கொடுக்குற, ஃப்ரீ பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்ல வரல நான். ஆனால் ஜெயலலிதாவுடைய கொலையாளியை கண்டுபிடிச்சார் அவர், இல்லை கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி கேஸுக்கு ஏதோ தலை போட்டார் அவர் முதலமைச்சர் தானே. அதை வெளியில் கொண்டு வரணும்ல, ஏன் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு வெளியில் எப்படி பேசினாலும் உள்ளுக்குள்ளே எல்லா அரசியல்வாதிகள் தானே. என்னத்தை சொல்கிறது, நம்முடைய தலையெழுத்து. இந்த நாடு இப்படி தான் இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்பொழுது எங்கள் அப்பா சொல்லுவார், இன்னொரு 50 வருஷத்தில் நம்ம நாடு வெள்ளைக்கார நாடு போல் ஆகிடும்டா, கரப்ஷன் இருக்காதுன்னு. அது சொல்லியே 50 வருஷம் தாண்டியாச்சு. இப்போ நான் என் பையன்கிட்ட சொல்கிறேன், இன்னொரு 50 வருஷத்தில் இந்த நாடு ஆகணும். நடக்காதுங்க, இது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பிரியமானவர்களே, நாம் இஸ்ரேலுடைய விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். வேற நம்ம இதே மட்டும் பார்த்தது நடக்க முடியாது. நம்ம கிறிஸ்துவர்களாகவும் இருக்கிறோம் இந்த நாட்டில். அப்போ தேவன் சொல்லியிருக்கிறார், அத்தி மரத்தை கண்டு காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் என்று. அந்தபடி பார்த்தால் அத்தி மரத்தோட விஷயத்தை பார்த்தா இஸ்ரேல் தான். அது இஸ்ரேல் பயங்கரமாக துளிர்த்தாச்சு, கனியை கொடுக்க ஆரம்பித்தாச்சு. புரியுதுங்களா? இப்போ இஸ்ரேல் நடக்கின்ற விஷயம் என்ன? போன சனிக்கிழமை வெளிக்கணம் பதிவு போடுறோம். சனிக்கிழமை காலையில், அதாவது நம்முடைய டைம் நைட்டு நினச்சிருக்கலாம், ஹொதைதா என்ற எம்மனுடைய ஒரு புகழ்புகழான பெரிய ஒரு ஹார்பர் சுக்கு நூறாயிடுச்சு, சாம்பல் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே தான் எம்மனுடைய ஆயில் ஏற்றுமதி எல்லாம் அங்கே தான் நடக்குது. எம்மன்லேருந்து அந்த ஆயில் ரிஃபைனரி பிளான்ட்டுங்க எல்லாம், அதாவது சரியாக வயிற்றில் அடித்தாச்சு. ஏற்கனவே எம்மன்றது பட்டினிக்குள்ளே போகுது, எக்கானமி டவுன் ஆகி பட்டினிக்குள்ளே போகின்ற ஒரு நாடு. அதுக்கடையில் இந்த ஹூத்தி என்ற தீவிரவாதம் எங்கே பெருகுதோ அந்த நாடு குட்டிச்சோறுன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக பாகிஸ்தான் எடுத்து பாருங்கள், தீவிரவாதம் பண்ணி அந்த நாடு அழிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? நார்த் கொரியா பாருங்கள்,
தீவிரவாதம் தான் ஆளுகை செய்வது. கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் அவர்களை ஆளு செய்யுது. அந்த நாடும் 80% பட்டினிக்குள்ளே இருக்குது. நம்ம நாட்டில் 80% ஜனங்க அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிட்றாங்க, அங்கே பட்டினியில் வாடுறாங்க. மனித கழிவை உரமாக பயன்படுத்துகிறார்கள். அப்படியே விவசாயிகள் விளைஞ்சு வருகிறத ஆர்மிக்காரங்க வந்து அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு போகிறான். அந்த மாதிரி மகா மோசமான செயல் நடத்துகின்ற நார்த் கொரியா அந்த மாதிரி ஆயிடுச்சு. தீவிரவாதிகள் ஒவ்வொரு நாடையும் பாருங்கள். ஆப்பிரிக்கா முஸ்லீம் தீவிரவாதிகள் நாடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வராது. ஒருவேளை நம்ம நாடு இந்த மாதிரி போயாச்சுன்னு ஒருவேளை அந்த மாதிரி வந்தாலும் வரலாம் நம்முடைய இந்தியா. சரி, நம்ம இப்போ அந்த விஷயம் மறுபடியும் போக வேண்டாம், பேசியாச்சு. அப்போது இந்த யமன் ஏற்கனவே இந்த பொருளாதாரத்தில் நழுகி போனது. இப்போது ஹூத்திகளும் வந்ததுனால சுத்தமாக இல்லை. இப்போ அப்படியே மூச்சு கிடைக்கிற போல் இருந்த ஒரு ஹார்பர் தான் ஹொதைதா. அதையும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, 1800 சில்லற, கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் வச்சுங்களேன். 2000 கிலோமீட்டர் ஒரு பக்கம் வந்து 25 ஃப்ளைட்டுங்க வந்திருக்கு. அடித்து நொறுக்கி போயிட்டாங்க. இஸ்ரேலுடைய பவரை காட்டுறாங்க, அவங்கள தொழில்நுட்பத்தை காட்டுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல யமனுக்கு. உடனே இங்கே இருந்து 2 ஹைப்பர்சோனிக் விட்டாங்க, அது ஒன்றும் அங்கே பண்ண முடியல. ஒரு ட்ரோன் போய் நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெரிய பில்டிங்கை இடித்து இது பண்ணியிருக்கு, தவிர வேறு ஒன்றும் அங்கே ஒன்றும் சேதம் நடக்கல. ஒரு ஆள் நம்ம செத்துருக்கு. ஆனால் இவங்க வந்து சிவில் ஏரியாவுக்கு போகல. சிவில் ஜனங்கள் அடிக்கிற ஏரியா இருந்து இஸ்ரேல் எப்பயோ அடித்து சிவிலியன்ஸை கொண்டு இருக்கலாம். அவங்களுடைய பொருளாதாரத்தை நசுக்கணும், அதுதான் தேவை, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அந்த நாட்டுக்கு பெரிய ஒரு அடி. அது இல்லாமல் அமெரிக்காவும் பிரிட்டிஷும் சேர்த்து வேறு அடி நடத்தியிருக்கு. அது வெளியில் வரல, அங்கங்கே கொஞ்சம் கசிந்து வெளியில் வருகிறது, அவ்வளோதான். இப்போ யமனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சு. இருந்தாலும் பேச்சில் குறைச்சல் இல்லை. அடுத்த ட்ரையல் பண்ணியாச்சுன்னா இனிமேல் யமனுக்கு கிடைக்க வேண்டியது அதை விட பெரிய அடி. ஈரான் வாயே திறக்கலை, புரியுதுங்களா? ஈரான்கிட்ட இருந்து இந்த இதெல்லாம் போகுது எல்லாத்தையும். அடுத்தது வெப்பனரி தான் அவங்க அடிக்க போகிறாங்க. அதோடு சேர்த்து ஒரு ஏர்போர்ட்டையும் அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். இப்போது யமனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்ச உடனே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இஸ்லாமியர்கள் தானே, குரான் கையில் வச்சுருக்கிறதுனால குரானில் இருக்க யகூதியங்களை இல்லாமல் பண்ணணும். அதுக்கு தான் அவங்க பாடுபடுறாங்க. வேறு எதுக்கு பாடுபடுறாங்க? இஸ்ரேல் யமனை தாக்கிடுச்சா போய், இல்லை யாரும் தாக்கியிருக்கா? இல்லை, எதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு? அந்த குரான் என்ற அந்த புத்தகத்தில் சொல்லப்படுது, இஸ்ராயிகளையும் யகூதிகளையும் நீங்கள் அவர்கள் காப்பீர்கள், அவர்களை அழிக்கணும்னு. அந்த குரான் வார்த்தையை தான் அவங்க பின்பற்றுறாங்க. அதுதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. புரியுதுங்களா? அது வந்து அதுதான் இந்த ஷியாக்கள் தீவிரமாக இருக்கிறாங்க. சுன்னிங்க அவ்வளோ தீவிரம் கிடையாது. இஸ்லாம் சிந்தனை இருக்குது, பட் தீவிரமான சிந்தனை கிடையாது. அதனால் இப்போ என்ன உண்டாகுது, இஸ்புல்லாவில் இருக்கின்ற 3வது பெரிய ஆயுத கிடங்கும் நேற்று தினத்தில் துவம்சம் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸு போய். இஸ்புல்லானுடைய ஹசன் நஸ்ருல்லா தான் இப்போ உயிரோடு இருக்கிறார். அவரும் பயத்தில் நடங்குகிறார். ஹமாஸோட விஷயத்தை பார்த்தாச்சுன்னா இஸ்மாயில் ஹனன்யா என்ற இவர் தான் கத்தரில் உட்காந்துட்டு இருக்கிறார் 5 ஸ்டார் ஹோட்டலில். அவர் அங்கே உட்காந்து ஜம்மம் பேசுகிறாரு. இங்கே ஒரு மாட்டிகிட்டு இருக்காரு காசால. யார்? யாஹியா சின்வர். மற்றவங்க எல்லாம் தூக்கியாச்சு. இப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரி இப்போ ஹமாஸ் ஆல்மோஸ்ட் நின்ற மாதிரி இருந்தாலும் கான் யூனிஸில் மட்டும் கொஞ்சம் அப்படி நடக்குது. 2 நாட்களில் அதுவும் நிந்திரம். ஒருவேளை சின்வார் சுட்டு கொல்லப்படலாம், சொல்ல முடியாது என்ன நடக்குதுன்னு. நாட்கள் ஒருவேளை மொசாது கையில் தான் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா சிரியாவில் கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சு. இப்போ சிரியா சைலண்டாக இருக்குது. இஸ்புல்லா கொஞ்சம் குதிச்சுக்கிட்டே இருக்குது. நேற்று தினத்தில் கோலான் ஹைட்ஸில் கொஞ்சம் பாம்பார்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உயிர் சேதம் நடக்கலை. அதெல்லாம் இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கு 3 மடங்கு பதிலடியும் கொடுத்தாச்சு. இப்போ அவங்களும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சவுதி பிரின்ஸ் சொல்லியிருக்கு, டம்பிள் மவுண்டில் இஸ்ரேலுக்கு ஜபிக்கக்கூடிய உரிமை உண்டு என்று ஒரு வார்த்தை விட்டிருக்கிறார். மறுபடியும் அது ஸ்ட்ராங் அடைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. எதிர்கொள்ள வழி 3வது தேவாலயம் கட்டக்கூடிய வழி என்று நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன் பிரியமானவர்களின் மத்தியில். இது நாம் புரிஞ்சுக்கணும். இதே நேரத்தில் பாருங்கள், நான் வேக்சின் எடுத்த உடனே நான் ஒரு விஷயத்த சொன்னேன், இந்த வேக்சின் பின்விளைவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு. அன்றைக்கே என்னுடைய
இந்த எல்லாம் சிவமயம் 2012 சேனலில் போய் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, அங்கே இருக்கும் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்று தமிழில் இருக்கும். அதில் ஃபோட்டோவில் வந்து அந்த பில்கேட்ஸினுடைய ஃபோட்டோவை நான் வச்சுருப்பேன். அப்புறம் அந்த ஜோனா டியோண்டல்ன்ற லேடியோடைய ஃபோட்டோவை நான் வச்சுருப்பேன். இதுதான் அந்த இதை நீங்கள் பாருங்கள், புரியுதுங்களா? நான் முடிஞ்ச அந்த லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். சரி, அப்புறம் நிறைய விஷயம் அன்றைக்கி சொன்னது உங்களுக்கு புரியும். அன்றைக்கி நிறைய பேர் எதிர்த்தாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் ப்ரூஃபே இல்லைன்னு. இப்போ ப்ரூஃப் வருதா? இப்போ என்னாச்சு, உலகமெங்கும் 25, 35, 25லேருந்து 35, 40 வயசுக்குள்ளே இருக்கின்றவங்க எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஹார்ட்டில் இது எல்லாம் ஹார்ட்டில் நிற்கிது. அதை பற்றி ஒரு வீடியோ போட நினைக்கிறேன். பல விஷயங்கள் எனக்கு அது போட முடியாமல் தடங்கள் பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் சீர்தல் போடுவேன். அது எப்படி இவரது மோதி இது நான் தமிழாக்கம் பண்ணேனோ அதே போல் பண்ணுவேன். சரி, அப்புறம் ஜெர்மனியில் யூரோப்பெல்லாம் வந்து இஸ்லாம் விரோதமான ஒரு விஷயத்துக்குள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பாடம் கிடைச்சாச்சு. ஆரம்பித்தது 4 வருஷம் முன்னாடி ஃப்ரான்ஸ்லேருந்து ஆரம்பித்த விஷயம். ஃப்ரான்ஸ்லலாம் இப்போது இஸ்லாமியர்களுக்கு ஈவன் விசிட்டிங் விசாவே கேன்சல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இப்போ பிஆரில் ஏதாவது சின்ன குற்றம் கண்டுபிடிச்சால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி வந்த நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஃப்ரான்ஸ் இப்போ அந்த ஜோலி ஆரம்பித்தாச்சு. யூரோப்பில் பல நாடுகளும் இங்கே அகதிகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இஸ்லாமிய அகதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியாச்சு. யூஎன் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்குது. யூகே ஏற்கனவே பாகிஸ்தான்லேருந்து மற்றவங்களிருந்து வரவங்க விசையெல்லாம் கேன்சல் பண்ணி இதே போல் ஏதாவது தப்பு நடந்தால் உடனே டிபோர்ட் பண்ணுறாங்க, வந்த நாட்டுக்கு அனுப்புகிறாங்க முஸ்லீம்களை. அங்கே ஒரு நாட்டிலேயே ஒரு கவுண்டிலேயே ஷரியாவில் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இஸ்லாமியர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அல்ல இந்தியாவுக்கு வெளியில். அதை நம்ம எச்சரிக்கையாக பார்க்கணும். இந்தியாவுக்குள்ளே தான் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்கிறார்கள், நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்தியாவுக்கு வெளியில் இஸ்லாமியர்கள் அப்படி அல்ல. தவறாக புரிஞ்சிக்காதீங்க. அரசியலாக புரிஞ்சுக்கணும். உலக அரசியல் வேறு, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அரசியல் வேறு. அதனால தான் நான் இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்களுடைய உரிமைக்காக நான் பேசுகிறேன். ஆனால் அதே நான் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. புரியுதுங்களா? ஓகே, சரி. இப்போ அடுத்த விஷயம், இப்போ ஜெர்மனியில் என்ன நடந்திருக்கு? போன வாரத்தில் பல இடங்களில் இஸ்லாமியர்களுடைய மஸ்ஜித்தை, அதாவது மாஸ்க் டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ்டு இல்லை, டெமாலிஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க, அப்புறம் டெமாலிஷ் பண்ணுறாங்க, இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு. அதில் மெயினாக நடந்தது எங்கன்னா ஹாம்பர்கில் ப்ளூ மாஸ்க்குன்னு பெரிய ஒரு மாஸ்க் இருந்தது. பெரிய மாஸ்க், ஒரு ஜூமா மஸ்ஜித் போல் பெரிய ஒரு மாஸ்க் இருந்தது. அதை டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, தரைமட்டம் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் மியூனிக்லேயும் பெர்லின்லேயும் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்கின்ற பெரிய மாஸ்க்குங்களெல்லாம் அவங்க ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டெமாலிஷனுக்காக வெயிட் பண்ணுது. என்ன ரீசன்? அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மதத்துக்கு விரோதிகள் அல்ல, இஸ்லாமியர்களுக்கு விரோதிகள் அல்ல. ஏன்னா இங்கே நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வந்தோம், இதெல்லாம் ஷியா முஸ்லீம்களது. இங்கே இவர்கள் ஆன்டி செமிட்டிசம் பேசுகிறாங்க. அதாவது யகூதர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் விரோதமான விஷயத்தை பேசுகிறாங்க, அவங்கள அழிக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி பணம் திரட்டுறாங்க, கலவரத்தையும் மற்ற மத வித்வேஷத்தை கொண்டு வரக்கூடிய பேச்சை பேசுகிறாங்கனால நாங்கள் இந்த மசூதிகளெல்லாம் நாங்கள் இடிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் இடிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஜெர்மனி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அமுல் கொண்டு வர்றாங்க. ஏதாவது முஸ்லீம்களோ அரபு நாடுகளிலிருந்து வந்த இஸ்லாமியர்களோ ஏதாவது குற்றம் செய்தார்களானால், அது அவங்களால டாலரன்ஸ் பண்ண முடியாது இருக்குமானால், அந்த ஜனங்களை அந்த குடும்பத்தில் ஒருத்தர் செய்தாலும் அந்த குடும்பத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, சிட்டிசன்ஷிப்பு கேன்சல் பண்ணி, பிஆராக இருந்தால் பிஆர் கேன்சல் பண்ணி வந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்புகிறார்கள். ஜெர்மனியில் ஆரம்பித்தாச்சு அந்த வேலை. இப்போ யூரோப் எல்லாம் அந்த மாதிரி வேலை செஞ்சு இப்போ நிறைய இஸ்லாமியர்கள் வீட்டுக்கு வாபஸ் வரக்கூடிய சூழ்நிலைக்குள் இருக்குது. பிரியமானவர்களை, இது ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு பக்கம் சிந்தித்தால் ஓகேன்னு செய்யலாம், ஆனால் மறுபக்கம் சிந்தித்தால் அது அவர்களுக்குள் வெறுப்பு இன்னும் கூட்டுது. இன்னும் கிறிஸ்தவர்கள் மேலேயும் யூரோப் மேலே உள்ள வெறுப்பை கூட்டி அவர்கள் இன்னும் அதிகமான தீவிரவாதத்துக்குள் இறங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இது நாம் சிந்திக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, புரியுதுங்களா? சரி, இந்த பக்கம் அது நடக்க
இங்கே என்ன நடக்குது, இஸ்ரேலில் விஷயத்தை மறுபடியும் நான் வருகிறேன். பாலஸ்டீனில் வெஸ்ட் பேங்க் பகுதியில் அங்கு துல்கராம் என்ற ஒரு இடம் இருக்குது, ஒரு கவுண்டி இருக்குது. கவுண்டினா ஒரு டவுன் இருக்குது. அந்த துல்கராம் என்ற அந்த டவுனில் அங்கே வந்து ஹமாஸினுடைய ஒருவன் இருக்கிறான், அஷ்ரஃப் நஃபான்றவன். அவன் கண்ட்ரோல் அது வச்சுருக்கிறான். அது பிஎல்ஓ கண்ட்ரோலில் தான், புரிதல். முகமது அப்பாஸ் அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது. ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு இடம் துல்கராம். அதை வந்து இந்த ஹமாஸினுடைய தீவிரவாதி ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் கண்ட்ரோலில் தான் இருக்குது, அஷ்ரஃப் நஃபேஸ்ன்றவன். அவனை நேற்று போட்டு தள்ளியாச்சு. நேற்றுல மன்னிக்கணும், புதன்கிழமை போட்டு தள்ளியாச்சு. ஏன்னா அங்கே ஹமாஸோட தீவிரவாதம் இஸ்போலோட ஆட்கள் இருக்குன்ற நியூஸ் வந்ததுனால இந்த துல்கராம் என்ற அந்த இடத்த ரைட் பண்ணாங்க. அதில் இவங்கெல்லாம் மாட்டியிருக்காங்க. நிறைய பேர், தலைவனாக இவன் மாட்டி அவனை சுட்டாச்சு. நிறைய நூற்றுக்கணக்கானவர் ஹமாஸ் தீவிரவாதிகள் அரெஸ்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் வெஸ்ட் பேங்கினுடைய இன்னொரு பகுதிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவன் வந்து யாருன்னா முகமது அபு அப்தா. இவர் யாருன்னா பாலஸ்டீனுக்குள்ளேயே இன்னொரு தீவிரவாதம் இருக்குது. அதெல்லாம் குட்டி குட்டி தீவிரவாதம் இருந்தாலும் இன்றைக்கி குட்டி நாளைக்கு பெருசாகும். அல் அக்ஸா மேட்டியர் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அல் அக்ஸா மேட்டியர் இவங்க தான் வெடிக்கிற பாம்பை போடுறவங்க. அதனுடைய தலைவன் தான் முகமது அபு அப்தா. அவனை போட்டு தள்ளியாச்சு. இப்படி இஸ்ரேல் ஒரு பக்கம் வாஷ் அவுட் பண்ணிக்கிட்டே வருகிறது. புரியுதுங்களா? யூரோப் டோட்டலாக இஸ்லாம் யுத்தத்துக்குள்ளே வருது. முதல்ல ஆரம்பித்து ரஷ்யாவில் அடி. ரஷ்யா புட்டின் பேசாமல் இருக்குது. புரியுதுங்களா? ஒன்றும் புட்டினே ஒன்றும் செய்ய முடியாமல் உக்ரைன் மேலோங்கி கொண்டே வருகிறது. உடனே நம்ம ஆட்கள் எரடோகான், அதாவது துர்க்கியினுடைய பிரதமர் எரடோகான் அது செய்வார் இது செய்வார்னு சொல்லியாச்சு. ஒன்றும் நடக்கிறது இல்லை. புரிஞ்சாச்சு. இஸ்ரேல் தொட்டா அவங்க கண்ணில் விரல் விட்டு ஆட்டுவாங்கன்னு இப்போ தெரிஞ்சாச்சு. அடி பயங்கரமாக கிடைக்கிது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் மத்தியில் கடைசி க்ரீம் போல ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இதுக்கெல்லாம் மத்தியில் இன்றைக்கு இரவு இந்தியன் டைம் 11 மணிக்கு ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் ஓப்பனிங் செரமனி நடக்குது. பிரியமானவர்களே, என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் 74 நினைக்கிறேன், மியூனிக் ஒலிம்பிக்கில் இதே போல் ஓப்பனிங் செரமனி நடந்து இஸ்ரேல் டீமை அப்படியே டீம் மேனேஜர் ஆத்லெட்ஸு எல்லாரையும் ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் நாள் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டாங்க ஜெர்மனியில். அது மீட்டிருக்கலாம், ஆனால் ஜெர்மன் இஸ்ரேலினுடைய மொசாதை இஸ்ரேல் ஆர்மியை அங்கே வர விடாமல் தடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னதுனால அத்தனையும் போயாச்சு. இன்றைக்கி ஜெர்மன் அதுக்கு தலை குனிக்கிறாங்க. அன்றைக்கே இஸ்ரேலை விட்டுருந்து இஸ்ரேலை காப்பாற்றிருக்கலாம் அவங்க ஜெர்மன் விடலை. இன்றைக்கு ஃப்ரான்ஸில் இந்த ஓப்பனிங் நடக்கும்போது அதே போல் இஸ்ரேல் டீம் அங்கே இருக்குது. இஸ்ரேல் ஆத்லெட்ஸு இஸ்ரேல் பிளேயர்ஸுங்க எல்லாம் இருக்குது. ஃப்ரான்ஸும் ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் ஈரானில் இருந்து ஒரு கடிதம் போயிருக்கு, நாங்கள் மியூனிக்கில் செஞ்சது போல் இங்கு செய்வோம் என்று. அதற்கு பயந்து இஸ்ரேல் அனுப்பாமல் இருந்தால் பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். இஸ்ரேல் டீம் அனுப்பியிருக்கு. அவனுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் நீங்களும் கொடுக்கலாம், நாங்களும் கொடுப்போம், நீங்களும் கொடுக்கலாம்னு ஃப்ரான்ஸு இஸ்ரேலுக்கு முழு உரிமை கொடுத்துருக்கு. ஜெர்மன் சொன்னது சொல்லாமல் முழு உரிமை கொடுத்துருக்கு. எங்களால் முடிஞ்சது நாங்களும் செய்வோம், உங்களுடைய ஆட்களும் பாருங்கன்னு. அப்போது என்ன பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் லெவலில் மொசாத் அதை கவனிச்சிட்ருக்காங்க. கூட இந்த டீமுக்கு கூட இஸ்ரேலோட உள் உளவியாளர்கள் ஸ்பை ஷின்பத் அவங்க தான் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு லெட்டருக்கு பயந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது. பிரியமானவர்கள், அந்த ஒலிம்பிக் இன்றைக்கி 11 மணிக்கு ஓப்பனிங், நாளைக்கு விடை காத்தால 3 மணி வரைக்கும் அது இருக்கும். ஆகையினால் என்னுடைய பதிவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஆனால் கடைசியாக நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, இதெல்லாம் உலகத்தில் நடக்கும். காலம் சமீபம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரன் சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, எந்த மொழியோ மதமோ நம்பிக்கையோ இருக்கட்டும், ஒரே வழி கர்த்தராக இயேசு கிறிஸ்து. தேவாதி தேவன் மனிதனாக வந்தவர், மனிதனுக்காக சிலுவையில் பலியானவர்,
மரித்து உயிர்த்தெழுந்தவர், அவரை நீ நம்பினால் ரட்சிக்கப்படுவாய். சிந்திங்க, செயல்படுங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். அடுத்தவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.